அத்தியாயம் 16, 17 துரித பிரம்ம ஞானம். இவ்விரண்டு அத்தியாயங்களும் சாயிபாபாவிடமிருந்து துரிதமாக பிரம்ம ஞானத்தை பெற விளைந்த ஒரு செல்வந்தரின் கதையை பற்றி கூறுவதாகும். முன்னுரை. முன் அத்தியாயத்தில் திரு சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்கப்பட்டது. அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக ஸ்ரீ சாய்பாபா அறிவுறுத்துகிறார். ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார். தாமே சச்சிதானந்தத்தினால் முழுமையும் நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வதில்லை. அடக்க ஒடுக்கத்துடன் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார். உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம், தயை முதலிய பண்புகள் அமைய பெற்ற பிறிதொருவர் எவரும் இல்லர். அவரை சிந்தாமணி கல்லுக்கோ கல்பக தருவிற்கோ காமதேனுவிற்கோ ஒப்பிட முடியாது. ஏனெனில் நாம் விரும்புபவற்றை மட்டுமே அவைகள் நமக்கு தருகின்றன. ஆனால் சத்குருவோ நமது கருத்திற்கும் கற்பனைக்கும் அடங்காதவற்றை மெய்ப்பொருளாய் விலைமதிப்பற்ற பொருளையும் நமக்கு நல்கிறார். இப்போது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்ம ஞானம் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்றும் கதையை காண்போம். தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சத்துடன் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் ஏராளமான செல்வம், வீடுகள், வயல்கள், நிலங்கள் முதலியவற்றை பெற்றிருந்தார். பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார். பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும், எனவே அவர் சீரடிக்கு சென்று பாபாவின் பிரம்ம ஞானத்தை அருளும்படி வேண்டப் போவதாகவும், அங்ஙனம் அதை அவர் பெற்றால் அது தன்னை நிச்சயம் இன்னும் மிக மகிழ்ச்சியுடையவராக்கும் என்று கூறினார். அவரது நண்பர்கள் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றனர். பிரம்மத்தை அறிவென்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் சிறப்பான மனைவி, மக்கள், செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரரும் அதுக்கு எளிது அல்ல. ஒரு பைசாவுக்கும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகிய உம்முடைய பிரம்ம ஞான நாட்டத்தை யாரோ திருப்தி செய்ய இயலும். இப்பேர்வழி தமது நண்பர்களின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய்வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி சீரடிக்கு வந்தார். மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார். அவர் பாதங்களில் வீழ்ந்து கூறினார், பாபா, இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவிலுள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன். எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளேன். நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை பெறுவேனாயில் எனது கடின முயற்சிகளெல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும். பாபா அப்போது கூறியது, ஓ எனதருமை நண்பனே, ஏங்கி கவலையுறாதே. நான் உடனே உனக்கு பிரம்மஞானத்தை காண்பிக்கிறேன். எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்துமே ரொக்கத்திலேதான், கடனில் அல்ல. எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம், தேக ஆரோக்கியம், ஆற்றல், புகழ், பதவி, வியாதி நிவாரணம் முதலிய இவ்வுலக பொருள்களையே கேட்கின்றனர். இங்கு என்னிடம் வந்து பிரம்ம ஞானத்தை கேட்பவர்கள் அரிது. இவ்வுலக பொருள்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்ம ஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை நான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன். எனவே உடனே மன மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தையும் அதன் அனைத்து சுற்றுச்சூழல்களுடன் பின்னல் சிக்கல்களுடன் தெளிவிப்பேன். இதை சொன்ன பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார். அவரை அங்கே அமரும்படி செய்து பிறிதோர் உரையாடலிலே விவகாரத்திலேயோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார். இவ்வாறாக தற்காலிகமாக அவரை
தம் வினாவினை மறக்கச் செய்தார். பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார். பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாகவும் கூறினார். பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரரிடம் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார். இம்முறையின் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான். இந்த பரிசோதனை 2-3 முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது. நாம் அனைவரும் அறிந்தவாறு சாயிபாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரம் ஆகும். பின்னர் இந்த அற்ப தொகையானது 5 ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது? அதனை கைமாறாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் கேட்கக்கூடும். உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவை இருக்கவில்லை. நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாகவும் முழுமையும் தெரிந்து கொண்டே இருந்தார். இவ்வழி முறையை பிரம்மத்தினை எய்த விளைவிக்கின்றவருக்குரிய ஓர் சோதனையாக மேற்கொண்டார் போலும். அப்பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றினை தன் பையில் வைத்து இருந்தார். அங்ஙனம் அவர் உண்மையிலேயே ஆர்வம் உள்ளவராக இருந்திருப்பின் 5 ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சி கொண்டிருக்கும் அத்தருணத்திலேயே அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்ந்தவற்றை வெறும் மேலோட்ட பார்வையாளராகவே இருந்திருக்கவே மாட்டார். பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஓர் அற்ப தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார். எனினும் அவருக்கு ஓர் உறுதியான தீர்மானத்திற்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை. அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார். பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மாய் பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு 5 ரூபாயை அளித்து இருந்திருப்பான். இம்மனிதனின் இயல்போ வேறானதாக இருந்தது. அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை, அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை. திருப்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்கத் தொடங்கினார். பாபாவின் மன்றாடி, ஓ பாபா, தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும், ஓ எனதருமை நண்பனே, நீ பிரம்மத்தை கண்ணுறும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விபரமாக ஆய்ந்த வழிமுறைகளையெல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுருக்கமாக இவை பிரம்மத்தினை கண்டு உணர்வதற்காக ஒருவன் 5 பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது 5 பிராணன்கள், 5 உணர்வுகள், மனது, புத்தி, அகங்காரம், பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை நிகர்த்த கடினமானதாகும். இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனை உரை ஒன்று நிகழ்த்தினார். அதனுடைய கருத்தையே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகளை கொடுத்துள்ளார். எல்லோரும் தமது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள். சில தகுதிகள் முழுமையுமாக தேவைப்படுகின்றன. 1. மூமூஷை அல்லது விடுதலையுடைய செறிந்த விருப்பம். தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளினின்று தான் விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்காகவே ஊக்கத்துடன் தீர்மானத்துடன் உழைப்பவன். மற்றதை பற்றியும் கவலைப்படாமல் ஆத்மீக வாழ்வுக்கு தகுதியுடையவன் ஆகிறான். 2. விரக்தி. இவ்வுலக மறு உலக பொருள்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி. இகபரங்களில் அவன் தனது செயல்களால் விளையும் பொருட்கள், ஆதாயங்கள், கௌரவம் இவைகளை ஒருவன் வெறுத்தாலன்றி ஆத்மீக ராஜ்யத்தில் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை. 3. அந்தர்முகதா. அதாவது கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தையும் புறத்தே செல்லும் போக்குடையவன்களாய் படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளவற்றை நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான். ஆத்மானுபூதியையும் இவ்வாப்புலையுடைய ஒரு பெரும் வாழ்வையும் விரும்புகிறவன் தனது கூர்த்த நோக்கை உள்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். 4. தீவினைகளை கசரட கழிப்படுதல். கொடுந்தன்மைகளிலிருந்து ஒருவன் மாறினாலன்றி, தவறுகள் செய்வதை நிறுத்தினாலன்றியும், தன்னைத்தான் ஒருங்கிணைத்து அமைதி கொண்டாலன்றியும், அவனது மனம் சார்ந்த முற்றாலன்றியும்
ஞானத்தின் மூலமாக கூட அவன் ஆத்மானுபூதியை அடைய முடியாது. 5. ஒழுங்கான நடத்தை. உண்மையுடைய தவமுடைய உள்ள தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சாரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறை அனுபூதியை எய்த இயலாது. 6. பிரியாக்களை விலக்கி சிரியாக்களை நாடுதல். பொருள்கள் 2 படித்தரமானவை, அதாவது நன்மையான அவைகளும் மன மகிழ்ச்சிக்குரியவையுமாகும். முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை, பின்னவை இகலோக பொருட்களின் செயல்பு தொடர்புடையவை. தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன. ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். அவிவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறான். 7. மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல். உடம்போ தேர், ஆத்மாவோ எஜமான், புத்தியோ தேரோட்டி, மனதே கடிவாளம், உணர்வுகளே குதிரைகள், உணர்விற்குரிய பொருட்களே அவர்களின் பாதைகள். எவனொருவனுக்கு பற்றுணர்வு மிக்க திறமில்லையோ, எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ, எவனுடைய உணர்வுகள் அடக்கியாளப்பட முடியாதவையோ, தேரோட்டியுடன் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையில் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயனை இலக்கை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சூழலுக்கு ஆட்படுகிறான். ஆனால் எவனொருவனுக்கு பற்றுணர்வு திறம் உள்ளதோ, எவனது மனம் அடக்கியாளப்படுகிறதோ, எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான். அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான். அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை. தனது சாரதியைப் போன்றே பற்றுணர்வு திறமும் உள்ளவனும், தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்த கூடியவனும், பிரயாணத்தில் இலக்கான எங்கும் நிறை விஷ்ணுவின் எவற்றுடனும் மேம்பட்ட வாசஸ்தலத்தை எய்துகிறான். 8. மன தூய்மை. ஒருவன் வாழ்க்கையில் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பின்பற்றும் பற்றற்றும் செய்தாலொழிய அவனது மனம் தூய்மையாக்கப்படாது. மனம் தூயதாக்கப்படவிடால் அவன் ஆத்மானுபூதியை பெற முடியாது. தூய்மையான மனம் ஒன்றினாலே விவேகமும் வைராக்கியமும் முளைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டு செல்கின்றன. 9. குருவின் இன்றியமையாமை. ஆத்ம ஞானமானது எவனொருவனது தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலும் நினைக்கக்கூடிய முடியாத அளவுக்கு சூட்சுமமாகவும் அறிவு நிலை கடந்ததாகவும் இருக்கிறது. ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்த பெற்ற மற்றொருவர், அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகிறது. பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளையே அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம். ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆத்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்துச் செல்ல முடியும். 10. இறுதியாக கடவுளின் அனுக்கிரகம் மிக முக்கியமான பொருளாகும். கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சியுற்றிருப்பாரின் அவருக்கு விவேகம் வைராக்கியத்தை அளித்து இக வாழ்வென்னும் பெருங்கடல் மீது பத்திரமாக அவரை அழைத்துச் செல்கிறார். ஆத்மாவானது வேதங்களை கற்பதினாலோ புத்தியிலாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவது அன்று. ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கிறதோ அவனையாலேயே அது பெறப்படுகிறது. அவனுக்கே ஆத்மா தனது பண்பை வெளிப்படுத்துகிறது என்று கடோபநிஷதம் பகிர்கிறது. விளக்க உரை முடிவுற்றதும் பாபா அப்பெருந்தகையிடம் திரும்பி, நல்லதையா, உனது பையில் 5 ரூபாயை போன்று 50 மடங்கு உருவில் 250 உள்ளது. பிரம்மம் வனதெய்வம் இருக்கிறது. அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார். அப்பெருந்தகை நோட்டுகளில் கற்றை தமது பையிலிருந்து வெளியே எடுத்தார். அவற்றை அவர் எண்ணியபோது அவரது பெரு வியப்பிற்குரிய வகையில் ஒவ்வொன்றும் 10 ரூபாயாயிருப்பதை நோட்டுகள் இருப்பதையும் கண்டார். பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதப்படியில் வீழ்ந்தார். அப்போது பாபா அவரிடம், உனது கட்டு
பிரம்மத்தை சுருட்டி கொள்க, அதாவது கரன்சி நோட்டினை சுருட்டி கொள்க. உன் பேராசையை நீ முழுமையாக விட்டொழித்தாலன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது. செல்வம், மக்கள், சுபிட்சம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை அடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுக்களை எல்லாம் விட்டொழித்தாலன்றி எங்கனம் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும்? பற்றென்னும் மாயத் தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு, பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்பப் பெருநீர் சுழி ஆகும். ஆசைகளை நீக்குவதனுக்கே சுழியை கடத்தல் இயல்பான செயலாகும். பேராசையும் பிரம்மமும் எதிர் எதிர் துருவங்கள். அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை. பின்னர் எங்கனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும்? பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை, திருப்தியும் இல்லை, நிலையுறுத்தும் பாடும் இல்லை. எவ்வளவு பேராசை கூட மனிதருக்கு திருப்தியையும் சாதனைகளையும் தனது கர்மங்களின் விளைவினால் அடையவிருக்கும் பலத்தின் அல்லது பயனின் ஆசையின்றி விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை. அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது. அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலன் உணர்வு பொருட்களிலேயே சதா சிந்தித்து கொண்டிருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவை. மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது. அதினின்றி நமது ஆத்மீக சாதனை யாவும் பயனற்ற வெளி தோற்றமும் பகட்டுமாகும். எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும். எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது. எவனுக்கும் அவன் விருப்பத்தை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி எவனுக்கு இருக்கிறதோ என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையைத் தவிர எதையும் பேசவில்லை என்று உரைத்தார். ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டைச் சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நபர்கள் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வெய்துவார்கள். அவ்வாறே மசூதியில் அவ்வப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர். பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த இடத்தை விட்டு சென்றனர். பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள். தங்களது வீட்டை துறந்தும் காடுகளிலும் குகைகளிலும் துறவி மடங்களிலும் தனிமையிலும் இருந்து கொண்டு தங்களுக்குள்ளேயே விடுதலை அளித்து பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர். மற்றவர்களைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. எப்போதும் அந்த ஆத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள். சாயிபாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்லர். அவருக்கு வீடில்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சேய்மை, அண்மை உறவினர்கள் யாருமே இல்லை. எனினும் அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்தார். 4-5 வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே வாழ்ந்தார். உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கனம் நடக்க பழக வேண்டும் என்பதை போதித்தார். கடவுட்காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிட்சத்துக்கான பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பது அரிது. சாயிபாபா இவர்களில் எல்லாம் தலையானவர். எனவே ஹேமாபத் பின்வருமாறு கூறுகிறார். இத்தகைய அசாதாரண அறிவெல்லை கடந்த விலைமதிப்பெற்ற தூய்மையான மாணிக்கக் கல் அவதரித்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டது. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தூயவர்களாகிய அவர்களின் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்ரீ சாயியே பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.